அனைத்து இலத்திரனியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை ஒரு சிலருக்கு தெரிந்திருந்தாலும் இலத்திரனியல் ஊடகம் என்பது உலகம் முழுவதும் பார்க்கப்படுவதால் பலருக்கு தெரிந்திருக்க என்ன வாய்ப்பில்லை. எனது பெயர் வர்ணம் வாஹீசன். நான் இலங்கை யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டது. நான் சமூக ஊடகங்களில் ஏறத்தாழ 15 வருடங்களுக்கு மேலாக இருந்தும் காணொளி வழியாக சந்திப்பது என்பது இதுதான் முதல் தடவை. நான் ஏன் இந்த இலத்திரனியல் ஊடகங்களில் காணொளி வழியாக உங்களை சந்திக்க முடிவெடுத்திருப்பது என்பது உண்மையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் நிறைய விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. பலருக்கு பல விடயங்கள் தெரியும், ஒரு சிலருக்கு அது தெரியாது. அந்த வகையில் எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்ற ஒரு நோக்கோடு, நாங்கள் இல்லாத காலத்திலும் நாங்கள் அறிந்த விடயம் எங்களோடு மட்டுமே இல்லாமல் ஏனையவருக்கும் அது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் எனது இந்த வீடியோக்கள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. ஏனைய காணொளிகள் போன்று பணம் உழைப்பதற்காகவோ, அது யூடியூபர்ஸ் என்ற ரீதியில் பணம் உழைப்பதற்காகவோ அல்லது பிரபல்யம் தேட வேண்டும் என்ற நோக்கத்திலோ எனது எந்த காணொளிகளும் எடுக்கப்படவில்லை. நான் இங்கே பணம் உழைக்கும் நோக்கில் நவீன தொழில்நுட்ப ரீதியில் இந்த வீடியோக்களை எடுக்கவும் இல்லை. எனது வீடியோக்கள் 3 முதல் 5-6 நிமிடங்களுக்குள் மட்டுமே இடம்பெறும். பணம் உழைக்கும் வீடியோக்கள் பெரும்பாலும் நீண்ட வீடியோக்களாக இருக்கும். எனது வீடியோக்கள் அவ்வாறு இருக்காது. சமூகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் என்று சொல்வதை விட சமூகம் சார்ந்த விடயங்கள் என்று குறிப்பிடலாம். சமூகம் சார்ந்த விடயங்களில் பொருளாதாரம், அரசியல், தொழில்நுட்பம், ஒவ்வொரு நாடுகள் பற்றிய விடயங்கள், ஏனைய பொதுவான சகல விடயங்களும் எனது காணொளிகளில் இடம்பெறும். நான் ஏன் இந்த காணொளிகளை வீடியோ ரீதியாக எடுக்க முடிவு செய்தேன் என்று சொன்னால், இப்பொழுது மக்களை சென்றடைவது என்பது இலத்திரனியல் ஊடகங்களூடாக மட்டுமே அதிக அளவில் இடம்பெறும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. உதாரணமாக நாங்கள் பத்திரிகைகள் எழுதலாம், புத்தகங்கள் எழுதலாம். ஆனால் மக்களை எந்த ஊடகம் அதிகம் சென்றடைவது என்று பார்த்தால் அது இலத்திரனியல் ஊடகங்கள் மட்டும்தான். அந்த ரீதியில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களையும் என்னோடு சார்ந்த எனது குடும்பம் சார்ந்த எனது குடும்ப அங்கத்தவர்களும் சில கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களையும் நான் உண்மையிலேயே நேற்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 முதல் எனது காணொளிகளை வெளியிட எண்ணியிருந்தும் நேற்றைய தினம் சில வேலைகள் காரணமாக வெளியிட முடியாமல் போனது. எனவே நாளை முதல் தொடர்ச்சியாக எனது வீடியோ பதிவுகள் நான் பாவிக்கும் சமூக ஊடகங்கள் பெரும்பாலும் எல்லாரும் பாவிப்பது போன்றுதான். ஃபேஸ்புக், ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளம், மற்றது இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப்ஸ் இப்படியான தளங்களூடாக எனது வீடியோ காணொளிகள் வெளிவரும். இதில் முக்கியமாக அந்த வீடியோ காணொளிகளை நாங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடும் பொழுது அதில் கொமெண்ட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதாவது ஒவ்வொரு மக்களின் கருத்துக்கள். அதனூடாக நாங்களும் சில தெளிவுபடுத்தல்களை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த வீடியோ ஒளிப்பதிவுகளை நான் இப்படி சமூக ஊடகங்களூடாக வெளியிடலாம் என்று எண்ணியுள்ளேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பாருங்கள் என்று நான் எதுவும் கூறவில்லை, கூறப்போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் பணம் உழைக்கும் நோக்கம், இதனால் பணம் உழைக்கும் நோக்கம் என்னிடம் எள்ளளவும் இல்லை. அதனால் எனது வீடியோக்களை ஜஸ்ட் நீங்கள் பார்த்து அதில் உங்களோட கருத்துக்களை அல்லது என்னிடமிருந்து சில கருத்துக்கள் உங்களை சென்றடையலாம். அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் எனது காணொளிகள் தொடர்ச்சியாக இடம்பெறும். இந்த காணொளி கூட உண்மையில் ஒரு சிறிய ஒரு அறைக்குள் வைத்து ஒரு வெள்ளை பேக்ரவுண்டில் எடுக்கப்படுகிறது. வெள்ளை என்பது பொதுவாகவே ஒரு ஒரு ஃபேண்டஸ்டிக்கான ஒரு கலர். அதனால் நாளை முதல் எனது வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸ் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பொதுவான விஷயம் அல்லது நான் அறிந்த ஒரு விஷயம், மக்களுக்கு பிரயோசனமான விஷயமாக அது இருக்கும், உங்களை வந்தடையும். எனவே தொடர்ச்சியாக எனது வீடியோக்களை பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். இன்றைய காணொளி இத்துடன் நிறைவேறுகிறது. நன்றி. உங்கள்
வர்ணம் வாகீசன். வணக்கம்.